உத்ரா ப்ரொடக்ஷன் ஹரி உத்ரா அவர்களை பேச வழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கம்பி கட்டின கதை அக்டோபர் 17 வந்து தீபாவளியை முன்னிட்டு வெளியாகுது. இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த தயாரிப்பாளர் ரவி சார், மங்காத்தா மூவிஸ். அதாவது படம் கம்பி கட்டின கதை பார்த்த உடனே வந்து நாங்கள் அக்ரிமெண்ட் போடுறதா கேட்கும்போது கம்பெனி பேர் மங்காத்தா மூவிஸ்ன்னு இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக கம்பெனி பேர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, சாமி பேர் இல்லைன்னா எதனா ஒரு ப்ரொனன்சியேஷனாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. அங்கேயே வந்து அவர் சாருடைய அந்த தாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, ஒரு படம் வந்து நம்ம எடுக்கிறோன்னா இதை வந்து ஃபேமிலியாக பார்க்கணும். சமீபமாக நான் வந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் வெளியிட்ட நிறைய படங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படங்களாகவே இருந்தது. ஸோ இந்த படம் தான் எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, ஃபேமிலியாக படம் பார்க்கணும், அந்த மாதிரி படமாக இருந்தால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கம்பி கட்டின கதை வந்து அந்த குறையை தீர்த்துருன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது என்னன்னா, தீபாவளிக்கு வந்து ஒரு குடும்பமாக போகணும்னு நினச்சாங்கன்னா 100% வந்து ரொம்ப தகுதியான படம்னு ரொம்ப சந்தோஷமாக இந்த மேடையில் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ரெகுலராக நம்ம பார்க்குற நட்டி சார் வந்து இந்த படத்தில் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பூந்து விளையாடி இருக்காரு. நான் படம் பார்த்தோடனே சார்கிட்ட மீட் பண்ணும்போது கேட்டேன். ஏன்னா சாரோடைய இதுக்கு முன்னாடி வந்து வெப்புன்னு ஒரு படம் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் சீரியஸான படம். ஸோ இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். ரெண்டாவது சார்கிட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா அவர் நம்ம ரவி சார் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி தான், அவர் வேற ஒரு ஜானரான ஒரு நடிகர். அவர் என்ன ஒன்று, எந்த ஏரியா கிடைச்சாலும் பிறந்து கட்டுவார் அப்படின்வாங்கள்ல, அது வந்து அவருக்கு பொருத்தமாக தான் இருக்கும். அதேமாரி அந்த சென்னை ஸ்லாங்லாம் வந்து சார் பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் இன்னும் சென்னை ஸ்லாங் சம்மந்தமாக சாரை யாரும் பயன்படுத்தலைன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இதில் புதுசாக சில ஸ்லாங்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அதெல்லாம் இந்த படத்தில் இருக்குது. அது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வந்து இந்த படத்தை வந்து ஓவராலாக சுமந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து சேர்த்துருக்காருன்னா இயக்குனர் ராஜநாதன் சார். ஸோ அவர் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணி, ரெண்டாவது நானும் அவரும் ஒரு வருஷமாக இந்த படம் ஒர்க்கிங் ஸ்டேஜில் இருக்கும் போதுலேருந்தே அவர் வந்து ரிலீஸை பற்றிலாம் என்கிட்ட பேசிகிட்டே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், ஒரு படம் என்பது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு 200 பேருடைய வாழ்வாதாரம், அதையும் தாண்டி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு தான். நீங்கள் பார்த்த அந்த சாங், அந்த டூயட் சாங் பீச் கிட்ட இருந்த சாங்லாம் எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. ஸோ அது சார் வந்து ஃப்ரேம் வைக்கும்போது பார்ப்பாரா, 50 பேர் 100 பேர் இருக்கும்போது இதுவாக இருக்குன்னு சொல்லி இன்னும் 200 பேரெல்லாம் வர வச்சு ஒரு நாள் வெயிட் பண்ணிலாம் எடுத்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே காமெடி முருகானந்தம் சார். அவர் நம்ம வந்து நடிகராக நிறைய படத்தில் பார்த்தோம். இந்த படத்தில் அவர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கவுண்டமணி செந்திலோட காமெடி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரினா, இப்போ கரண்டில் இந்த ஜென்சி ட்ரெண்டில் வந்து சிங்கம்புலி சாரும் நம்ம நட்டி சாரும் இறங்கி விளையாடிருக்காங்கன்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஜாவா சுந்தரேசன் சார், அவர் இந்த படத்துலேருந்து பேரை மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி மாற்றிட்டீங்க, ஆனால் இதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் வெளியில் சொல்கிறோம். இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து தொடர்ச்சியாக எங்களுடைய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பத்திரிகையாளர்கள் நீங்கள் எல்லாரும் எழுதி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி இந்த மாதிரி கிரியேஷன் பண்ணுற நிறைய அடுத்த கட்ட இயக்குநர்களும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழியாக நீங்கள் உண்டு பண்ணோம். இசையமைப்பாளர் மற்றும் கேமராமேன், டோட்டல் டெக்னீஷியன் டீம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக வசன உதவி மற்றும் கோ டைரக்டராக பணிபுரிந்திருக்கும் டாவின்சி சரவணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். டாவின்சி சரவணன். இதில் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு நண்பர் முருகானந்தம் தான் வந்துட்டு இந்த வாய்ப்பு எனக்கு வாங்கி கொடுத்தாரு. 2 பேரும் வந்து ஆஃபீஸ் வந்தோம். பார்த்தோன்னே சரி டைலாக் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து எழுதணும். நல்லபடியாக வந்துருக்கு. அதுக்கப்புறம் நட்டி சார், ரவி சார், நாதன், எல்லோரும் நண்பர்கள், எல்லோரும் நன்றி. வேறு தேங்க்யூ. உங்களோட ஆதரவு வேணும், அவ்வளோதான். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்துடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திரு கிருஷ்ணமோகன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு தமிழன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் திரு உமா மகேஸ்வர ராவ் அவர்களை அன்புடன் அழைத்து ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு தமிழன் கேட்டுக்கொள்கிறோம். தர்வாதாவா? ஓகே சார், அவ்வளோதான் தெரியும் நமக்கு. ஓகே, ஜர்கடி தெரியும். ஏன்னா தர்வாதான்னு சொல்கிறீங்க, அப்புறம் சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, நன்றி. அடுத்ததாக இந்த படத்துடைய லிரிக் ரைட்டர் கு கார்த்தி அவர்களை அன்போடு
ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அன்னை தந்தைக்கும் நான் பேசும் தமிழுக்கும் முதல் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் இயக்குனர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களான திரையுலக சிற்பிகளுக்கும் நடிகர் நடிகைகளான சிற்பங்களுக்கும் எனது அன்பு வணக்கம். கம்பி கட்டின கதை. இந்த படம் கம்பி கட்டாத ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். தீபாவளிக்கு வெளிவர இருக்கு. பொதுவாக ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதைவிட அரிது ஒரு பாடலாசிரியருக்கு பேமெண்ட் செட்டில் செய்வது. அதைவிட அரிது தற்போதைய சூழ்நிலையில் பாடலாசிரியருக்கு பேச நேரம் ஒதுக்குவது. இது அனைத்தையும் ரொம்ப நேர்த்தியாக இந்த தயாரிப்பு நிறுவனமும் இந்த பிஆர்ஓ அவர்களும் நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார்கள். எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த படத்தில் நான் 3 பாடல்கள், மொத்தம் 4 பாடல்கள், இதில் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். 3 பாடல்களும் ஒரு பாடல் ஃபோக் மெர்லி அண்ணன் அந்தோணிதாசன் அவர்கள் பாடியிருக்கிறார். இன்னொரு பாடல் விவி பிரசன்னா அவர்களும் பத்மலதா அவர்களும் பாடியிருக்காங்க. இன்னொரு பாடல் பென்னி தயால் அவர்கள் பாடியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னொரு பாடல் இந்த படத்தில் 4வது பாடலை எழுதியிருக்கிறது என்னுடைய நண்பர் ஆபா ராஜா அவர்கள். அவர்கள் குட்டி பட்டாசுன்ற பாடல் மூலிமா மாபெரும் வரவேற்பை பெற்ற ஒரு கவிஞர். அவர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு. இந்த பாடல் தீபாவளிக்கு குட்டி பட்டாசு இல்லாமல் பெரிய பட்டாசை வெடித்து பெரும் வரவேற்பை பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்களுக்கும். அந்த பாடலை பாடியிருப்பது ஒரு புதுமுக பாடகி. அவர்களுக்கும் என்னுடைய வரவேற்பும் அன்பும் நன்றியும். இன்னொரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டிருந்தேன். மேடை கிடைச்சதுனால நான் பதிவு பண்ணுறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் 1967ஆம் ஆண்டு முதல்வராக பதவியேற்ற போது அவர் ஒரு கருத்துரையை ஒன்று ஆற்றினார். அதில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இதழ் நடத்துவோர் உடனிருந்து முறை கூறிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இதழ்ன்றது பத்திரிகை ஊடக நண்பர்களாகிய ஒரு படத்தின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய உங்களிடம் அதை கேட்கிறார். இதழ் நடத்துவோர் உடனிருந்து முறை கூறிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அறிஞர் அண்ணா அவர்கள். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு படம் நான் ஒரே ஒரு படம் இசையமைச்சிருக்கேன். அந்த படம் இங்கே திரையிடும் போது உங்களில் ஒரு ஊடக நண்பர் அந்த படத்தை ப்ரெஸ் ஷோ முடித்து வெளியே என்னை பார்க்கும்போது என்ன சொன்னார்னா, உங்கள் படத்தில் ரீ ரெக்கார்டிங் டைலாக்கோட சத்தம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இதுதான் முறையிடல். அவர் நினச்சாருந்தா வெளியே எங்கே வேணாலும் போய் அந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். எங்கிட்டயே ஒரு முறையிட்டார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை அறிவில் சிறந்த அறிஞர் அண்ணா அவர்கள் பத்திரிகை ஊடக நண்பர்கள் முறையிடல் வேண்டும்னு சொல்லியிருக்காரு. எதற்காக நான் இதை பதிவு பண்ணுறேன்னா, விமர்சனம் என்பது ரொம்ப வரவேற்கத்தக்கது. விமர்சனம் கண்டிப்பாக வரணும். அந்த விமர்சனம் குறை கூறுதலாக இல்லாமல் முறை கூறுதலாக இருந்தால் இன்னும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் சரி, தயாரிப்பாளர்களுக்கும் சரி, கலைஞர்களுக்கும் சரி, அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால் அதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மேலும் ஒரு படத்தின் முன்பு சொன்னதை போல ஒரு படத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி படைத்த பத்திரிகை ஊடக நண்பர்கள், வலைத்தள நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை சரியான முறையில் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். முக்கியமாக இறுதியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். சதீஷ் செல்வம் மியூசிக் டைரக்டர். அவர் அவர்கிட்ட இருக்க ஒரு தனித்திறமை என்னன்னா, ஒரு பாடலுக்காக வருவார். நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் சொல்லுவார். நான் பாடல் வரிகள் இப்படி இருக்கலாமான்னு சொல்லவே அவர் டியூன் பண்ணிடுவார். அது ஒரு பேராற்றல். அது அந்த ஆற்றல் நான் கண்டு வியந்திருக்கேன் அவரை பார்த்து. ஸோ நான் டியூன் 2 லைன் இந்த மாதிரி இருக்கலாமான்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு டியூன் போட்டு அதை அப்படியே டெவலப் பண்ணி பல்லவி முடிச்சிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அவர் கண்டிப்பாக நிறைய மேடைகள், நிறைய பெரிய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவரோட நிறைய பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் என்னை கொண்டு வந்தது சதீஷ் செல்வம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கடைசியாக என்ன மாதிரி நான் ஒரு 10 வருட போராட்டத்துக்கு அப்புறம் திரையுலகுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படங்கள் பண்ணேன். அதே மாதிரி
நிறைய போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்தில் ஒரு பாடல் இருக்குது. குழி முன்னாடி வெட்டி வச்சுருந்தா விழுந்தா கூட எந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் தடைகள் வந்தாலும் அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எந்திரிச்சு ஓடுனா அது வெற்றி நிச்சயம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி கார்த்தி அவர்களுக்கு.